ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வாத்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாராகிய ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாய் தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலி மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கிடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீடத்தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபகக்குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த போஜன பலியின் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கிடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். முதல் கனிகளை காணிக்க கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதல் பலங்களை போஜன பலியாய் நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதல் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் உதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் சென்ற வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். போஜன பலி கிறிஸ்துவே என்கின்ற தலைப்பிலே நாங்கள் சென்ற வாரம் இந்த இரண்டாவது பலியை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த ஆர்டர்ல முதலாவது நாங்கள் பலியை நாங்கள் அடிப்படையில் ஆண்டவர் ரெண்டு வகையாக பிரிக்கிறார். ஒன்று உயிர் பலி, மற்றது உயிரற்ற பலி. உயிர் என்று சொன்னா சித்தம் இருக்கணும், உயிர் இல்லையா சித்தம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் முதலாவது அதிகாரத்தில் கதைச்சது செத்த பலி, உயிர் பலி. இப்ப இரண்டாவது அதிகாரத்தில் கதைக்கிறது உயிரற்ற பலி. ஏனென்றா அது தாவர வகைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற பலி. பாலி பாலி என்று நாங்கள் வீட் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் கோதுமை மா அல்லது அது முதல் கனி அல்லது அது உதிர் பச்சையான தானிய உதிரத்தக்க அந்த நெல்மணிகள் அல்லது ஏனைய தானிய வகைகளை சார்ந்த பலி. குறிப்பாக அது மெல்லிய மா. சோ பேசிக்கா அது தாவர பலி. தாவர பலியும் அதுல சித்தம் இல்லை, அது உயிரற்ற பலி. ஆண்டவர் பலிகளை செண்டா பிரிக்கிறார். ஒன்று உயிர் பலி, அடுத்தது உயிர் இல்லாத பலி. அதில் ஆண்டவருக்கு பலி செலுத்தல் எப்பயுமே உயிரோட கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் எதிர்பார்க்க இல்லை. ஆண்டவர் உயிர் இல்லாம கொடுக்கிறதையும் அவர் எதிர்பார்த்து இருக்கிறார். ஆனா எப்பயும் ஆண்டவருக்கு முன்னால வரைக்கல முதலாவது செலுத்த வேண்டிய பலி உயிர் பலி. என்ற உயிர் என்று நாமல் சொல்றது எங்களுடைய ஆத்மாவைத்தான் நாங்கள் கதைக்கிறோம். பேசிக்கா சித்தம் என்று நாமல் சொல்றது ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் மனுஷனில் அவர் கொடுத்த அவருடைய சாயலான அந்த ஆத்மா. அதில் மூளை இல்லை உயிர்.
அல்லது செத்தமும் இல்லை, அடிப்படையில் உயிர். உண்மையில உயிரினுடைய குறியாட்டி தான் செத்தம். உயிர் இருக்குதுண்டா மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்யலையேண்டா அப்ப பேசிக்கா உயிர் இல்லாம போயிருக்குதுதான் அர்த்தம். இல்ல உசிர் இருக்குது ஆனா மூளை வேலை செய்யலன்றது அது பொய்க்காத. ஏனென்று சொன்னா உசிர் இருந்தா மூளையும் ரத்த ஓட்டமும் சரியா வேலை செய்து கொண்டு இருக்கும். அதனால ஹை ப்ரெஷர்ல பம்ப் பண்ணி மூளையில நரம்பு வடிச்சு மூளை ஃபெயிலியரா போயிட்டுதுண்டா அங்க ரத்த ஓட்டம் எல்லாம் அளவு கணக்கு இல்லாம எல்லாம் மாறிக்கொண்டு போய்கொண்டு அதுல அல்ல உசிர் இல்லை பேசிக்கா. இப்ப அதுல அதுக்கு பிறகு நாம எல்லாம் பூட்டி வச்சு எல்லாத்தையும் என்னதுனாலும் அது செத்து போச்சுது. கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்க்கிறோம்னு சொல்லி போட்டு ஒரு 6 நாள் 2 நாளைக்கு கூட கலட்ட வேண்டிய அது செத்து இருக்கு. அதனால பேசிக்கா மெடிக்கலி அவர்கள் இல்லை கொஞ்சம் வச்சு பார்ப்போம், இதெல்லாம் பூட்டி இருக்கிறோம், ஆக்சிஜன் கொடுக்குறோம் செயற்கையாக அதாவது. ஆனால் மூளை ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா வேற முடிஞ்சுது அல்ல. பிரெயின் டெட், தட் மீன்ஸ் லைஃப் அவுட் அல்ல, உயிர் இல்லை. அதில் ஆண்டவர் இப்படித்தான் அந்த பலி இரண்டையும் எங்களுக்கு பிரிக்கிறார். இது எங்களுக்கு அந்த பலி என்று அழைக்கப்படுற இந்த சாக்ரிஃபைஸ் ஆங்கிலத்தில் அது நான் உங்களை ஏற்கனவே பார்த்தாங்க கொர்பான். கொர்பான் தான் அதனுடைய அர்த்தம் இல்ல, கொண்டு வா. அதில் அதைத்தான் நம்ம தமிழ் பைபிள்லையும் அல்லது ஆங்கிலத்திலையும் சாக்ரிஃபைஸ் என்று போடுறோம். அது அப்படியே கொர்பான் என்று வச்சா பிரிங்கா கொண்டு வா. அதில் ஒன்று போஜன கொண்டு வா, அடுத்தது செத்த மிருகங்கள் கொண்டு வா, அவ்வளவுதான். ஆகிய அந்த மிருகங்கள் அல்லது விலங்குகள் கொண்டு வா. விலங்குகள் பேசிக்கா விலங்கு என்று நாம சொல்லுறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த முறை நாம படிச்சிருவோம். விலங்கு என்று சொன்னா பொதுவா நமக்கு விலங்குன்னு கையில போடுற விலங்கு, கையில மாட்டுற விலங்கு. விலங்கு போட்டா அது கைக்கு ஒரு ஹேண்ட் கப் இப்படி போட்டோம்னா அது சங்கிலி போட்டா அது எந்த செங்குத்தா இருக்குதா கிடையா இருக்குதா? செங்குத்தண்டா நேர நிமிர்ந்து கொண்டு நிற்கும். கிடையாயிருந்தா இப்படி சமாந்திரமா நிலத்துக்கு சமாந்திரமா இருக்கும். அந்த கைக்கு விலங்கு போட்டா எப்படி இருக்கும்? அது கிடையாயிருக்கும். அப்ப விலங்கு என்ற அந்த சொல்லினுடைய தமிழ் மூலம் கிடையாயிருக்கிறது என்றதான் அர்த்தம். ஆகிய அதுதான் விலங்கு என்று நாம இன்னொன்றுக்கு நாம் அழைக்கிறோம். எங்க முதுகெலும்பெல்லாம் கிடையாயிருக்கிறதோ, மாடு, ஆடு, மீன், பாம்பு எல்லாத்துக்கும் முதுகெலும்பு கிடையாயிருக்கும். ஒன்னும் செங்குத்து இல்லை. குரங்கு ஒரு நாள் நிமிந்து இப்படி நடக்கிறது இல்லை, அது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. ஆகியெல்லாம் வளைஞ்சு கிடையாக இருக்கிற முதுகெலும்புள்ளவைகள் எல்லாம் விலங்குகள். ஆனா மனுஷன் மட்டும்தான் செங்குத்தா நிற்பான். ஆகையால மனுஷன் விலங்கு இல்லை. ஆனா சயின்ஸ் சொல்லி தருது மனுஷன் ஒரு விலங்கு. அடிப்படையில சொல்லத்தமே தெரியாத அறிவிலிகள் அந்த சொல்லினுடைய தோற்றமே தெரியாம தங்களுக்கு ஒரு தாங்களே அதை டிஃபைன் பண்ணி கொண்டிருக்கு. அதுல விலங்குகள் என்ற தமிழ், அது நம்மளுடைய தமிழ் சங்ககால இலக்கியங்கள்ல மாவும் புல்லும் விலங்கினமும் என்று பயன்படுத்த மனுஷன் விலங்கு அல்ல, அப்படிதான் தமிழரே அதை விளங்கி இருக்கிறீங்க. ஏன்னா விலங்குன்னு சொன்னா கிடையாக இருக்கிற முதுகெலும் உள்ளவைகள். அதுல ஆண்டவர் முதலாவது சொன்னது விலங்குகளினுடைய விலங்குகள் கொண்டு வா எனக்கு, அதுவும் செத்தம் இருக்கிறதா இருக்கணும். அப்ப கண்டிப்பா அது முதுகெலும்பு இருக்கிறதா இருக்கும். முதுகெலும்பு இருந்தா செத்தம் இருக்கு கட்டாயம். அப்ப அதுலயும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி தான் சொன்னார். ஒன்று நீ மாட்டு மந்தையில இருந்து கொண்டு வரணும், அல்லது ஆட்டு மந்தையில இருந்து கொண்டு வரணும், அல்லது பறவைகள்ல காட்டுப்புறா என்ற ஒன்று நீ கொண்டு வர. பறவைகளுக்கும் கிடையாத்தன் இருக்குது சாய்ந்த நிலையில. காகம், கோழி, சேவல் எல்லாம் அதனுடைய முதுகெலும்பு கழுத்து மட்டும் எப்படி இருக்கு, எலும்பு இப்படி அது கிடையாகத்தான். பேர்ட்ஸ் எல்லாம் விலங்குகள் என்ற சொல்லியிருக்கல, பறவைகளும் உள்ளுக்கு இருக்குது. ஏண்டா விலங்குண்டா கிடையாக இருக்கிற முள்ளந்தண்டு உள்ளவைகள். அதுல விலங்குகளை பறவைகளும் பெறும், ஊர்வனவும் பெறும். தமிழ் வழியா படிக்க வேணும், விளங்க வேணும் இதுகள் எல்லாம். சோ நாங்கள் பிராணி என்ற சொல்லும் பயன்படுத்துற நாங்கள், அது பிராணன் என்றது அது சமஸ்கிருத சொல்லு, வடமொழி. ஆனா நான் அதை ஏழுமான அளவு அதை தவிர்த்திருக்கிறேன் பிராணி என்ற அந்த சொல்ல நம்மளுடைய புத்தகங்கள்ல. ஆனா உயிர் இருக்கிறதெல்லாம் பிராணி. ஏண்டா பிராணன் என்றா உயிர், அப்ப உயிர் இருந்தா பிராணி.
அப்ப அந்த விதத்துல மனுஷனும் ஒரு பிராணி எல்லாம் ஏண்டா உயிர் இருக்குது, உயிர் இருக்கிறது எல்லாம் பிராணி. ஆனா அந்த சொல்லு பைபிள் அது எங்களுக்கு தமிழ் சொல்லும் இல்லை, மற்ற அது சரியான அந்த அதுக்கு தான் நாம அதை உயிர் உள்ளவை என்றே சொல்லிச்சோம். உயிர் உள்ளவை பிராணன் உள்ளவை என்று நாம பிராணி என்ற அந்த சொல்லு அது சமஸ்கிருதத்தை கலந்து வந்து நாங்கள் அதுகளை தவிர்த்துக் கொள்றோம் நாங்க. ஆனா அது உசிர் இருக்கிற மட்டும்தான் அது அடிப்படையில சொல்லுது. அப்படி என்றால் அது கட்டாயம் சித்தம் இருக்கிறது தான் அதுவும் கருத வேணும். அதுல பிராணம் உள்ளவைகள் எல்லாம் நாசியில் சுவாசம் உள்ளவை எல்லாம் மாண்டன என்றால் அந்த அடிப்படையில அது உயிர் உள்ளவைகள் எல்லாம் மாண்டன. உயிர் இருந்தா கட்டாயம் மூக்கு இருக்கும், எல்லாம் சித்தம் இருந்தா மூக்கு இருக்கும் அதுகளுக்கு. ஆகல மூக்கில்லாட்டி அதுகள் உசிரோட இல்லை என்று அர்த்தம். ஆகல எறும்புக்கு மூக்கில்லை, நுழம்புக்கு மூக்கில்லை, ஒன்றுக்கு மூக்கில்லை, எல்லாம் அந்த மூக்கில்லாத இது ஏன்னா நாசியில சுவாசம் இருக்கிற நெபேஷ் எல்லாம் செத்தது. இதுதான் ஆண்டவர் கதைக்கிறார். இதுல நம்ம கைகிற ஆண்டவருக்கு வடிவ தெரியும் தான் என்ன கதைச்சு கொண்டு இருக்கிறான். நமக்கு தான் விளக்கம் இல்லாம நாமல் எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆதியிலேயே பாவம் வந்த கையோடு அவர் உயிர் பலியையும் உயிரற்ற பலியையும் அவர் ஆதாமுக்கு பதிவிச்சிருக்கிறார் என்றது நாங்கள் உறுதியாக சொல்லலாம். இரண்டாவது அவர் காயின்ற பலியை நிராகரிச்சதுலேருந்து எங்களுக்கு தெரியுது. காயினுக்கு தெரியும் தான் அந்த பலியும் கொண்டு போகலாம் என்று, அதாவது உயிரற்ற பலியும் கர்த்தருக்கு செலுத்தலாம் என்று காயினுக்கு தெரியும். ஆனா காயின் விருமத்தனமா அந்த பலியை செலுத்த முற்பட்டவர். என்ன விருமத்தனம்? நான் ஆண்டவர் சொன்னார் முதலாவது எனக்கு வரைக்கிற அந்த செத்தம் உசுர் எனக்கு தரும். அதாவது மனுஷர் ஒரு எனக்கு முன்னால வந்த சாதியல் நீங்கள் என்னடா உங்கள அவ்வளவு கோபம் என்ன இருக்குது, என்ற நீதி என்ற பரிசுத்தம் என்ற அவ்வளவு நன்மைகளை நாசமாக்கி துரோகம் பண்ணின துரோகிகள் என்ற கண்ணுக்கு முன்னுக்கு நீங்கள் வரக்கூடாது. அப்படி வர்றேன்டா செத்தம், அதாவது நீங்கள் செத்துட்டியல் உசிர் எடுக்கப்பட்டிருக்கின்றதை காட்டிதான் என்கிட்ட வரலாம். அப்படி வந்துட்டா அது உங்களுடைய ஆத்மாவை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று சொன்னா உசிரை ஏற்றுக்கொண்டு என் ஆத்மா தான் உயிர், செத்தம் தான் அந்த ஆத்மாவனுடைய குறியாடு. அதை ஏற்றுக்கொண்டா அடுத்த ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு உண்டான உடைமைகள் எல்லாம் எனக்கு பலியாக செலுத்தவர். அதுக்கு பிறகு நீ உங்க தானியங்கள்ல இருந்தோ அல்லது உன்னுடைய அந்த மெல்லிய மாவா நீ செய்து எனக்கு கொண்டு வாரியோ, அல்லது அதை அதிரசமா செய்ய போறியோ, அல்லது நீ அதை ஜஸ்ட் பொரிச்சு கொண்டு வர போறியோ, அல்லது நீ அதை சுட்டு வாட்டிட்டு கொண்டு வர போறியோ, கேக்கள் எப்படி நீ கொண்டு வா. ஆனா அதுக்கு முதலாவது நீ தகன வழி கொண்டு வருவார். தகனம் என்ற அந்த செத்தம் பீழ்ச்சி அடிச்சு அது காட்டப்படணும் என்ற பறிப்பிடத்தண்டை. அதுக்கு பிறகுதான் முதல் நீ ஏற்றுக்கொள்ளப்படணும் என்னால, அதுக்கு பிறகு உனட்ட இருக்கிறது என்னால ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல இதன் ஆண்டவற்ற ஒழுங்கு காயின் அந்த ஒழுங்க செய்ய விரும்புகிற அது நான் பலி என்ன பலிதான், அதனால் இந்த இதைத்தான் கொண்டு வரேன் சொன்ன. அப்ப நீ உனக்கு கிறிஸ்து தேவையில்லைன்னு நீ நினைக்கிற இல்ல. அதாவது கிறிஸ்து தான் மனுஷர்கள் பாவம் செய்த பிறகு கடவுள்கிட்ட வர்றதுக்கான தரக, அதாவது இடையீடு. அப்ப கிறிஸ்து வர இருக்கிற கிறிஸ்து மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா இருப்பார் என்றதை நீ நம்புறாய் இல்லை, அல்லது நீ ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளால வராததும் எனக்கு தேவையில்லை, அவளை நீயும் உன்னிலையும் எனக்கு விருப்பம் இல்லை, உஞ்சதுகளிலும் எனக்கு விருப்பம் இல்லை என்றார். இதான் காயின் பிரச்சனை. காயின் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காயின் எதை ஏற்றுக்கொள்ளுவேன்? நான் எந்த கையால உழைச்சு நான் கஷ்டப்பட்டு அதுல திறமானதை நான் கொண்டு வருவேன். அவளை என்னுடைய நிலைமையில என்ன நீ ஏற்றுக்கொள்ளும். இது நல்ல கதை. உண்ட நிலைமையிலன்றது நீ அறியாமையில கதைக்கிற. உண்மையில இந்த நிலம் பூமி எல்லாம் சபிக்கப்பட்டாச்சு ஏற்கனவே உண்ட அப்பன் செய்த பாவத்தால். அதனால நீயும் உனக்கு பிறக்க போற எல்லாமே சாபத்துக்குள்ள நிற்க போறிய. அது கிறிஸ்துவாக நான் அந்த சாபத்தை எடுக்கும் பிறகு இதான் இப்படித்தான் இருக்க போகுது. அதனால உண்ட உழைப்பு கூட இந்த சபிக்கப்பட்ட பூமியில நான் கார நன்மைத்தனத்தால அது நீ இவ்வளவு நன்மையா இருக்கிறாயே தவிர அதையும் நான் சபிச்சு சாபமாக்கி விட்டுறேன். அதுல நீ நினைக்காத நீ உன்னுடைய ஆன் கிரவுண்ட் உன்னுடைய சொந்த நிபந்தனைகளில் என்னட்ட வரலாம் அல்லது உந்த நிலைமை என்னால ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நீ கற்பனை செய்து வராத. நான் சொன்னபடி மட்டும் செய். முதல் அந்த செத்த எனக்கு கொண்டு வா, செத்த பலி. ஆபேல் தெரியும் தானியங்களாலையும் கடவுளுக்கு பலி செலுத்தலாம் என்று. ஆனாலும் அவன் தேவன் முதலாவது சொல்லியிருக்கிற செத்த பலி
அதனால முதல் நாம சாபம் முதல் கடவுள்கிட்ட. அதனால அவன் விசுவாசத்தினான் கிறிஸ்துவ அவன் விசுவாசிச்சான். கிறிஸ்தனுக்கு தேவை என்று அதனால கர்த்தர் ஆபேலை ஏற்றுக்கொண்ட. கிறிஸ்து விசுவாசிக்காத எவருடைய எந்த பெரிய எந்த திறமான காணிக்கைகளும் பலிகளும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. அதனால நாங்கள் படிச்ச நாங்கள் எப்பயும் போஜன காணிக்கைக்கு முன்னுக்கு அந்த எரி காணிக்க கொடுக்கப்பட்டிருக்க வேணும். கிறிஸ்துவ நூடாக அந்த விசுவாசத்தை கிறிஸ்தவன் அந்த எதி பலி கிறிஸ்தவங்களுக்காக மரிச்சிருக்கிறார். அவருடைய அந்த தகுதியால நான் இப்ப கடவுளிட்ட கிட்டி சேருறன் என்ற அந்த உணர்வும் அந்த நம்பிக்கையும் கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்றதை விளங்கி கொள்ளுற ஒருவன் தான் முதலாவது கிறிஸ்துவுடாக தேவனிட்ட பாவ மன்னிப்பும் குற்ற நிவாரணங்களும் எல்லாத்திலையும் அவன் ஏற்படுத்தி தகன பலியா தன்னை செலுத்தி கொண்டு அடுத்தது தனக்கு உண்டான வேலை கர்த்தருக்கு கொடுக்க வரல. அதனால நாங்கள் கிறிஸ்து என்கின்ற அந்த தகன பலியால மட்டும்தான் எங்களுக்கு மீட்பு இருக்குது. அவர் செய்த செயலும் அவர் தன்னை ஜீவ பலியா சிலுவையில ஒப்பு கொடுத்தது அல்லது அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தான் எங்களுக்கு மீட்பு. அதைத்தான் கடவுள் ஏற்றுக்கொள்ளுறார். அதை ஏற்றுக்கொண்டாதான் இனிமேல் என்ற காணிக்க காசு என்ற பொருள் என்ற தேங்காய் மாங்காய் என்ற படிப்பு என்ற உழைப்பால நான் கொடுக்க போற பெரும் லட்சக்கணக்கு மில்லியன் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். நான் செய்ய போற தான தர்மம் அது இது எல்லாம் கிறிஸ்து நான் ஏற்று அவர் எனக்கு தேவை என்றது விளங்கினபடியால என்னால நானாகவே போய் பலியாக ஒன்றும் செய்ய இயலாது. கிறிஸ்து தான் எனக்காக எல்லாம் செய்திருக்கிறார். அதில் கிறிஸ்துவே இந்த மன்னியும் என்ற குற்றங்கள் எவ்வளவு நாங்கள் துரோகிகள் என்றதை அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய தசமபாகமும் தான தருமங்களும் தான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால இதைத்தான் ஆண்டவர் இந்த ரெண்டு பலிகளாரையும் எங்களுக்கு வித்தியாசப்படுத்தினார். ஒன்று முதலாவது உயிர் பலி, இரண்டாவது உயிரற்ற பலி. உயிர் பலி பிளட் நம்மளுடைய ஆத்மாவுக்கானது, போஜன பலி நம்மளுடைய உடலும் உடைமைகளுக்குமானது. அதில் இதைத்தான் அந்த பலி ரெண்டும் கதை. இப்ப போன முறை நாங்கள் அதை விளங்கி கொண்டாங்க. கிறிஸ்து தான் அந்த போஜன பலி போஜன காணிக்கையும் கிறிஸ்துவே என்று அதுல அதாவது கிறிஸ்து தன்னைத்தாமே பிதாவுக்கு அவர் அந்த அவருடைய நீதியாகிய அந்த தேவைப்படுத்துகிற அந்த கோபத்தை அவர் ஒருவராய் நின்று உலகளத்துல எல்லாத்தையும் தாங்கி சகிச்சு பிதா கொட்டின சகல அந்த கோபத்தினுடைய எதிவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு 7ஆம் கட்டத்தில் கத்தி ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லி எல்லாம் அவர் ஒருவரா பிதாக்கு தந்த அந்த தெத்த பலிய தெத்தன் சிந்தி அவர் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தெத்தன் சிந்தினதோட மட்டும் நிப்பாட்ட இல்லை, அவர் பிதாக்கு போஜன பலியையும் தன்னை கொடுத்தார். போஜன பலி என்று நாம சொல்றது அவருடைய உடலும் அவருடைய உடைமைகள். அதனால கிறிஸ்து தெத்தன் சிந்தி அவர் தன்னை இந்த சர்வாங்க தகனமாக கொடுத்த பலி மட்டுமில்லை பிதாக்கு, அவர் தன்னுடைய உடலாலும் தன் உடலையும் அவர் பிதாக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். தனக்கு உண்டானவைகளையும் பிதாக்கே அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். அதான் எங்களுக்கு வேதம் வேலை தெளிவாக காட்டுது. அவருடைய பிறப்பில இருந்து அவர் அதை செய்திருந்தார். அவர் தேவனா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அது அவருடைய உடைமை சொத்து, அது எல்லாத்தையும் அவர் அப்படியே மறைச்சு போட்டு அழிவுக்கும் ஈனமும் கேடுகட்ட இந்த மனித சரீர பாவத்துக்கு பிறகு அது கேடுகட்ட ஒரு நிலைமை அதை தான் ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஓம்பட்ட. அப்ப அவர் பிலிப்பியர்ல சொல்ற மாதிரி அவர் தண்ட கொள்ள பொருள் தனக்கு உடைமையா இருந்ததுகள் எல்லாத்தையும் அவர் தூக்கி பிடிக்காம அதை எல்லாத்தையும் அர்ப்பணிச்சார், கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சு தான் எந்த நிலைமைக்கு இறங்கி தன் உடலாலையும் பாடுபடையும் ரெடி. அதனால அவர் களைச்சு போய் அவர் சாப்பாடுகள் இல்லாம சில வேளையில அவர்
பல அழுகைகள் கண்ணீர்களோட அல்லது பல உடல் வலிமைகள் இழந்த பலகீனங்களோட தேவனுக்கு தன்னை போஜன பலியாகவும் ஒப்பு கொடுக்க. அதில் அவர் செத்த பலி மட்டும் கொடுக்க இல்லை, அவர் போஜன பலியா, அதாவது தன்னுடைய சரீரத்தை தன் பிதாக்கண்டு அர்ப்பணிச்சிருந்தார். அது உயிரோட வாழுற காலங்களே பிறந்ததுல இருந்து அவர் அப்படி செய்தார். அவர் தன் சரீரம் ஒரு 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 கழுதைகளுக்கு தீவனம் போடுற ஒரு அந்த தொட்டில அது வளர்க்கப்படுறதுக்கு தன் சரீரத்தை அதுக்கு அர்ப்பணிச்சிருந்தார். அதுலாம் போஜன பலி அடிப்படையில் இந்த சரீரத்துக்கு சாதாரண ஒரு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கணம் கூட அவர் எடுக்கல, அது எல்லாத்தையும் அவர் பலியாக்கினார். பிறகு அவர் எங்களுக்கு தெரியும், தான் தன் உடலுக்கும் தன் உடமையும் இருந்த சகலும் உரியப்பழ அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் போட்டுக்கொண்டு வந்த ஒரே ஒரு உடுப்பு, அது முழுவதும் நெய்யப்பட்டிருந்த அந்த அது ஆடை, அதை கூட கடைசியில தன் உடமையில் அதையும் தூக்கி கொடுத்த. எல்லாம் என்னிலிருந்து கலட்டப்படட்டும், பரவாயில்லை. எல்லாம் கிறிஸ்து தன் உடல் முழுவதையும் அவர் ஒப்பு. அவர் சொன்ன, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேண்டு வாங்குவோம் என்று சொல்லி பகல் பன்னீர் நம்மளோட மத்திய நேரம் போல அவர் சொன்னார். அவருக்கு பசி எடுத்தது. உடம்பில அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு உடம்ப அவர் அந்த பிட்டு பிட்டு பிச்சு பிச்சு அதை வாட்டி வாட்டி அவர் பிதாக்கு கொடுத்து கொண்டிருந்தார். கதைக்கப்படுறத அது பொரிக்கும் சட்டியிலையா அல்லது அது தட்டையான சட்டியில், அது வேவிங், அது ஜஸ்ட் ஃப்ரை பண்ண, அது நாம வறுத்தெடுக்கிற ஒரு சட்டியா, அந்த தாட்சியா இருந்தா என்ன, அல்லது எண்ணெய் தாட்சியா இருந்தா என்ன, அல்லது அது ஒரு அதிரசம் மாதிரி நல்ல டேஸ்டான இன்னும் ஒரு இதா பிசைஞ்சா, எல்லா விதத்திலையும் அவற்றை உடலை பிதாக்கு அர்ப்பணிச்சிருந்தார். சாப்பாடு வேண்டி கொண்டு வந்தா பிறகு ஆண்டவரே ரவி சாப்பாடு வந்துட்டு நான் சாப்பிடுறேன், என்னடா இந்த மனுஷன் பேர் யாரும் கொடுத்துருப்பாங்களோ என்று யோசிச்சா, இல்ல என் பிதாட சித்தத்தை செய்யறேன், எனக்கு சாப்பாடு என் உடம்பால நான் அதை செய்கிறேன். அந்த சுவிசேஷம் போகுது, மீட்பினுடைய செய்திகள் புறஜாதிகளுக்குள்ளே முள்ளுக்கு போகுது, அதுக்கு நான் என் உடலை அர்ப்பணிச்சிருக்கிறேன். எனக்கு பசி பறந்து போச்சுது, சுவிசேஷங்கள் நான் சுவிசேஷத்தை எடுத்து எம்பேக்கல என்று அவர் தெளிவாக அவர் தன்னுடைய சரீரத்தை அப்படியாக போஜன பலியாக தேவனுக்கு அவர் கொடுத்திருந்தார். அதனால இந்த விஷயத்துல நாம கவனிக்க வேண்டியது, அவர் தன் சரீரத்தை மட்டுமில்ல, அவருடைய அந்த விசித்திரமான சரீரத்தையும் பிதாக்கு அர்ப்பணிச்சிருந்தார். அதுல விசித்திரமான சரீரம் அந்த விசித்திரமான சரீரம் சபை. நாங்கள் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். அவரால் பிதாவால யாராரு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுனாமோ அவர்கள் எல்லாரையும் தந்த உடலாகவும் தான் தலையாகவும் இருந்து பிதாக்கு தன்னைத்தானே பரிசுத்தமாக்கினதால எங்களையும் பரிசுத்தமாக்கி விட்டார். இதான் அந்த போஜன பலியினுடைய அந்த அந்த விதை திறன். அவர் தன்னை மட்டும் பிதாக்கு தன்னை சரீரத்தை மட்டும் வேறுபடுத்தி கொடுக்க இல்லை, பரிசுத்தமாக்கலண்டா பிரிச்சு வேறுபடுத்தி கொடுக்கல், வேறுபடுத்திதல். அவர் அவருடைய அந்த விசித்திர உடலாகிய ஆவிக்குரிய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் அவர் பிதாக்கு சுகந்த வாசனையான அந்த போஜன வழியாக ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால நாங்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் அது அவருடைய உடமை, அதாவது சொத்து. ஏன்னா எங்களுக்கு ஏசாயா சொல்றார், தேவன் அவருடைய இந்த ஆத்தும வேதனையின் பலனை கண்டு அவருக்கு பல ஆத்துமாக்களை பரிசுத்தவான்களை அவருக்கு நல்லா கொடுப்பாரு. அப்ப உண்மையா ஒரு விதத்தில் அப்ப அவருடைய சரீரத்தின் அந்த எலும்புகளுக்கு சத்தத்துக்கும் பங்குள்ளமாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவருடைய உடைமைகள், சொத்துகள். ஆகிய போஜன பலி உடலையும் உடமையையும் கொடுக்கிறார். கிறிஸ்து அவருடைய உடைமைகளையும் சேர்த்து பிதாக்கு கொடுத்தார். அதனால ஒரு காலம் பிதார கையில இருந்து கொடுத்ததை ஒருவனும் பறிக்கையிலாது விளங்குதோ. ஏண்டா அந்த உடமையில இப்ப ஆச்ச வசமா கொடுக்கப்பட்டாச்சு, பிதாவின் வசமா. என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார், ஒருவனும் பிதாவின் கையில இருந்து என் ஆடுகளை பறிக்க இயலாது. என்னடா என்ற உடமையெல்லாம் நான் அவருக்கு போஜன பலியா கொடுத்திருக்கிறேன். போஜன பலி கிறிஸ்துவில அது நன்றாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருந்ததை எங்களுக்கு வேதம் காட்டு. இந்த இடத்துலயும் சில வேளையில இந்த
இந்த லேவியராகம் 2ஆம் அதிகாரத்திலையும் அந்த போஜன பலி அது அந்த மெல்லியம்மா, இங்கிலீஷ்ல மெல்லிய மாவா என்று சொல்றது the fine wheat, fine fine wheat அல்ல, நல்ல தூய நல்ல அரைச்சு அப்படியே நாம் சொல்ல பட்டு போல இருக்குமாண்டு அந்த அம்மா, அதான் நம்முடைய அர்த்தம் மெல்லியம்மா அல்ல. நெருவல் என்று இல்லாம அல்லாடிய மெல்லிய அப்படிய பூ தொடைக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த மா இருக்கு, அதான் ஃபைன் வீட். அப்ப நல்லா அச்சவட்டு நல்ல அரிவட்டு வறுக்கப்பட்டு அல்லது ஏதோ எல்லா விதத்துல அது எடுக்கப்பட்டு நல்ல பெர்ஃபெக்டா இருக்கு அந்த சரியான சாஃப்ட் அந்த அம்மா, அதான் அத நல்ல இல்ல. நம்மளோட வாசையில என்னன்னு சொல்றது, நாம தமிழ்ல மெல்லியமான நாம சொல்றேன் இல்ல, நாமளத பட்டு போல இருக்கிறாமா பட்டுமான். சோ நம்பர் ஒன் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, அதுக்கு கொஞ்சம் விலை எக்ஸ்பென்சிவ் அல்ல, காசு கூட. அப்ப சில வேளையில இந்த இடத்துல அந்த ஒரே போஜன பலியே ஒன்று மாவா கொண்டு வாரது முதலாவது சொல்லப்படுது, மாவும் எண்ணெயும் தூபர்க்கம். அடுத்தது 4வது வசனம், நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்ல அதிரசம். இங்க மா வரையில, இங்க ஏதோ ஒரு பலகாரம் கொண்டு வருது, சரியோ? அப்ப இது அந்த மெல்லிய மாவா இருந்தாலும் அது பிசைந்த எண்ணெயில பிசைஞ்ச மெல்லியமா. அப்ப அந்த மாவினுடைய செகண்ட் கிரேட் டைப் ஒன்று இங்க காய்க்கப்பட தொடங்கும், வேஃபர். அது அந்த சரியான சாஃப்டா இருக்கு. ஆனா இந்த இடத்துல அது ஒரு விதமாக பாகம் பண்ணப்பட்டு அது அடுப்பில போட்டு வேகப்பட்டு ஏதோ ஒரு விதமா மாற்றப்பட்டது, உருவம் மாற்றப்பட்டிருக்குதுமா. அல்லது நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட, அதாவது அடுப்பில பாகம் பண்ண சொன்னா சுடுறது நெருப்பில சுடுறது, சட்டி வைக்க இல்லை, அது நெருப்பில சுட்டெடுத்த அடை. அடுத்தது தட்டையான சட்டியில பேக் பண்ணி எடுக்கப்படுது. அடுத்தது 7வது வசனம் பொரிக்கும் சட்டியில பாகம் பண்ணப்பட்டது. அப்ப இது பொரிக்கப்பட்ட போஜன பலி. அப்ப ஒன்று நெருப்புல சுட்ட போஜன பலி, நாம பாபிக்யூ சொல்லுவோம் எல்லாம். ஆமா, அந்த நெருப்பு தணல் போட்டு சுட்டு எடுக்கிறது பாபிக்யூ டைப். அப்ப அதான் 2வது கழிக்கப்படுது. 3வது நமக்கு காட்சி சட்டியில அல்லது நாம மண் சட்டியோ என்னத்திலேயோ போட்டு ஜஸ்ட் நாம வறுத்தெடுப்போம் இல்ல, கச்சான் வறுத்தெடுக்கிற மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி அந்த மெல்லியமா எல்லாம் பிசைஞ்சு ஒரு வறுவல் ஒன்று செய்யப்பட்டு விடுபட்டு இருக்குது. அடுத்தவன் இன்னொன்று எண்ணெயை ஊற்றியே பொறிச்சு அந்த அதுல மா கொண்டு வரப்படையில அது ஒவ்வொரு வித்தியாசமான அந்த உருவ வித்தியாசமான ப்ரோசஸுக்குள்ள போயிருக்கு. இத எங்களுடைய பிதாவாகிய ஆண்ட்ரூ போனர் இதை பற்றி சொல்லிக்கல, எப்படி உயிர் பலியில அவர் ஒவ்வொரு கிரேடான ஆட்களுக்கு அவர் வித்தியாசமா அதை சொன்னார். பொருளாதார ரீதியா என்ன சாத்தியமா இருக்கோ அதை கொண்டு வான்னு சொன்னது போல இங்கேயும் பொருளாதார ரீதியாக என்ன செய்ய இயலுமோ அவர் அதை அந்த ஆர்டர்ல கதைச்சு கொண்டு போற. அப்படி கதைச்சு கொண்டு போல கடைசியில எல்லார்ட்டும் இருக்கிறது அது ஒரு பொரிக்கும் சட்டி. சரிதான், பொரிக்கிற சட்டி எல்லாத்தையும் ஏதோ இருக்கு. ஆனா இந்த பாபி குக் செய்யற அவன் எல்லார்ட்டையும் இருக்குதோ இல்ல. அப்ப அது கலைக்கப்படுறது அவன். சோ இந்த மைக்ரோவேவ் மாதிரி நாமளும் பயிர்றது அவன்ல செய்து எடுக்கிறது. அவன் அதுக்கு ஒரு வருமானம் மட்டும் தேவை. இப்ப நாம சாதாரணமா சும்மா ஜஸ்ட் கிரில் பண்ண இல்லாம சும்மா வேண்டாலும் 50,000 60,000 வேணும் ஒரு அவன் வேண்டும். அப்ப அதுல இருந்து தெரியுது அது அந்த பொருளாதார லெவல் இங்க காட்டப்பட தொடங்கு. நமக்கு காட்சி சட்டி எல்லார்ட்டையும் வீட்டில் இருக்கும். அப்ப மேபி அது அடுத்த லெவல். அதான் அந்த வறுக்கம் காட்சி சட்டி ஒன்றுமே இல்லாட்டி கடைசியில எண்ணெய் சட்டி அது சின்ன ஒன்று இருக்கு நமக்கு, அது அடுத்த லெவல். ஆகிய ஆண்டவர் இந்த இடத்துல வருமான மட்டங்களுக்கு ஏற்ற
போஜன பலி கொண்டு வர்றதுக்கு அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார். ஆனா எல்லாரும் போஜன பலி கொண்டு வரும், எல்லாரும் போஜன பலி கொண்டு வரவர்கள். அப்படி போஜன பலி மட்டும் இல்லை, அந்த போஜன பலிகள்ல அது முதற்கனிகளும் சிலவரே போஜன பலி தான். ஏன்னா உயிரில்லாததுகள் எல்லாம் போஜன பலி. அப்படி உயிரில்லாத கொண்டு அந்த முதல் கனிகள், முதற்கனி என்ற இந்த பழங்களை தான் நான் கதைக்கிறேன். குறிப்பாக அந்த பழங்கள் அவர்களுக்கு இருந்த திராட்சை, அத்தி எல்லாம், இதெல்லாம் அந்த பழங்கள், அல்லது நெல், பாலி, அந்த கோதுமை எல்லாம், அதெல்லாம் அவர்களுடைய அந்த தானிய வகை, அந்த அவர்களுடைய பொருளாதாரத்துக்கான அந்த தானியங்களோ அல்லது பல வகைகளோ அது கொண்டு வரப்படுது என்று சொன்னா, குறிப்பாக இந்த இடத்துல 12வது வசனத்துல கதைக்கிறது அது ஃப்ரூட்ஸ். இது நேரடியா பழங்களோட சம்பந்தப்படுது. ஆனா ஆண்டவர் சொல்றார் அது பலிபீடத்தின் மேல வச்சிடாது, அவ்வளவு பலிபீடத்தின் மேல வச்சிடாது. ஏண்டா முதல் பலனான இந்த பழங்கள் அது பொதுவாக கிறிஸ்து அந்த உயிர் தெழும்பினா பிறகு அவருக்கு பயன்படுத்தப்படுற அந்த சொல், அதாவது பெர்ஃபெக்டா இப்ப அது உயிர் தெழும்பி வெளியில வந்திருக்கிற பழம். அதுல கிறிஸ்து முதல் பலன். அவர் கிறிஸ்து முதல் பலனா இருக்கிறபடியால அதற்கான திருப்பி பலிபீடத்துக்கு போக இயலாது. அதனால் ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் அவை தகனிக்கப்பட இயலாது. ஆனா அதே நேரம் எங்களுக்கு தானிய வகைகள் இருந்து வரைகளை நெல்லோ அல்லது வேற கோதுமையோ அல்லது வேறதுகள் அவர்களுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து வர்ற அதுகள் வருகுதான் ஆண்டவர் சொல்ற. அப்படி நீ கொண்டு வரைக்க நிறைந்த பச்சையான இந்த சப்பி கிப்பி எல்லாம் கொண்டு வந்துடாது, நிறைஞ்ச, அதாவது நல்ல குண்டு மணியா இருக்கணும் முள்ளுக்கு பார்த்து அப்ப செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டிய பெஸ்ட் எடுத்து அந்த கதிர்கள் அது நெருப்பில சுட்டு வாட்டி அதை உதிர்த்து அந்த உதிர்க்கப்பட்டிருக்கிற அந்த தானியங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படியே இதங்களுக்கு தெரியுது. இது வயல்கள்ல நாம செய்கிற வேளாண், அதாவது எங்களுடைய தானிய வகை வேளாண்மையோட சம்பந்தப்பட்டு இருக்கு. அதுல ஒன்று கனி மர விருட்சங்களோட சம்பந்தப்பட்ட போஜன பலி, அடுத்தது தானிய வகைகளோட சேர்ந்த போஜன பலி. அதுல இந்த பலிகள் மட்டும்தான் அங்க வரலாம் போஜன பலியாக, போஜன பலியாக அதில் மட்டும்தான் வரலாம். இதுக்காக தேங்காய் மரத்தில் புரிஞ்சு கொண்டு ஓடியாரு, நான் தேங்காய் மரம் நிற்கிறேன், ஏன்னா தேங்காய் மரம் பலி செலுத்த கொண்டு வர இயலாது. அதுல கவனித்துக் கொள்ளணும். இதுகளெல்லாம் ஆண்டர் கதைக்கிறது ஸ்பெசிபிக்கா. அதுல முதல் பலன் என்று சொன்னா ரால் கனவா பிடிச்சு கொண்டு ஓடியாரு, எனக்கு ரால் கனவான் இருக்கு, ரால் கனவான் கொண்டு வர சொல்லியல, அதனால அது போஜன பலி எனக்கு வரக்கூடாது. அவர் சொன்னது மட்டும்தான் போஜன பலியா வருவன். எங்களுக்கு தெரியும் இஸ்ரவேலர் எல்லாரும் வேளாண்மைக்கார், அதாவது நிலத்துல பயிரிடுற ஆக்கள், எல்லாருக்கும் நிலம் பிரிச்சு கொடுக்கல. எல்லா கோத்திரத்திலையும் அவர்களுக்கு நிலத்தில விளைகிறதுகள் திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள் எல்லா இடத்திலையும் இருந்தது. ஆல்ரைட், அல்லது மாதுளம் பழங்கள், இதுகளெல்லாம் நான் காண நமக்கு வடிவா தெரியும். அதனால நாம நினைக்கிற மாதிரி பாசோர் கரவூர்ல எங்கேயப்பா